தோழர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல X65 எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன்லைங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அந்த கட் பண்ண வெங்காயத்தை இந்த எண்ணெய் பேன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்த இந்த வெங்காயத்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, மிளகு பெப்பர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேற்கொண்டு ஒரு 25% வந்து ஒரு 75% வரைக்கும் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அந்த மசாலா எல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்து ஒரு தட்டில் உரமா வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க. 5 முட்டையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி வச்சுக்கிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க ஆனியன், அந்த மசாலா ஆனியனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு எக் பீட் வச்சு கலக்கிக்கலாம், இல்லைங்கன்னா ஒரு நீங்கள் ஸ்பூன் இருந்தாலும் ஸ்பூன் வச்சு கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வெங்காயம் முட்டை எல்லாம் வந்து ஈக்குவலாக ஒரே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் லைட்டாக அது மாதிரி ஆயில் தடவிங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஒரு அரை அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அந்த எண்ணெய் தடவின தட்டை மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க முட்டை கலவையை, அந்த முட்டை கலவையை வந்து இது கூடவே வந்து இப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாங்க, ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நல்லா அந்த முட்டை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி கத்தியில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டாமல் வருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த முட்டையை வந்து ஒரு சைடில் அப்படி கத்தி வச்சு எடுத்து நம்ம அதை வந்து வெளியே எடுக்க போகிறோங்க. இது எதுக்காக ஆயில் தடவுறதுன்னா, நீங்கள் ஆயில் தடவும் போது இது வந்து நம்ம தட்டில் ஒட்டாமல் வருங்க. அதுக்காக தான் நம்ம ஆயில் தடவை சொன்னதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அப்படியே தட்டின உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சுங்க. இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு முட்டை கரைசல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 65க்கு ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ காட்டி இருக்கிற மாதிரி முட்டையை வந்து குறுக்கவாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா 65க்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறாங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதனால் இந்த அளவுக்கு போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலை மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, டீஸ்பூனுடைய டேபிள் ஸ்பூனுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மைதா மாவு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ரொம்ப அமுத்தி பிணையாதீங்க, பிணைஞ்சிங்கன்னா அது உடஞ்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டே இந்த மாதிரி அந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையை நீங்கள் டிப் பண்ணி போடுறனாலும் போடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுலேயே ஆட் பண்ணி விரைவிடாங்க. நீங்கள் மசாலா மட்டும் டிப் பண்ணி விரைவி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் எப்படி வேணாலும் நீங்கள் போடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க. சூடானதுக்கப்புறமும் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 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 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறமேட்டு திருப்பி விட்டுக்கோங்க. பழையபடி அந்த பக்கம் 1 நிமிஷம் ஆனாலும் திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க X65 எப்படி ரெடியாக இருக்குதுங்க. செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ருப்போம், அந்த காலிஃப்ளவர் 65லாம் சாப்பிட்ருப்போம். இந்த X65 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த மாவுல நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.